பேசினாங்க. ஒரு விஷயத்துல பேசினாங்க இல்லையா? ஸ்ரீராம நவமிய முன்னிட்டு ராமரக்ஷ சூத்திர பாராயணம் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு யார் யார் பண்ண போறோம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டது. கௌஷிக், ஹரி, மித்ராஸ்ரீ, வேற யாரும்மா? வர்ஷா, ஆத்மானுக்கும் குருஜி. ஆத்மா குருஜி வணக்கம் குருஜி. ஆத்ம வணக்கம்மா. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்மா. தீபா. ஓகே. வந்திருக்க அனைவருக்கும் ஸ்ரீராம நவமியோடைய நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை சிந்திக்கிறதுல நம்ம எல்லாரும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருஜிக்கு மிக்க நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே கூட நன்றி. நம்ம ஏஜிபி வகுப்புல குழந்தைங்களுக்கு ராமருக்கான சில ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல ராமரக்ஷா ஸ்தோத்திரமும் ஒண்ணு. அதை இன்னைக்கு ராமருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ அந்த கத்துக்கிட்ட குழந்தைங்கள்ல வர்ஷா அவங்க மட்டும் தான் இங்க வந்திருக்காங்க. வர்ஷா, கௌஷிக் அவங்க தான் மித்ராஸ்ரீ. வர்ஷா, மித்ராஸ்ரீ, அதுக்கப்புறம் ஹரிஸ்ரீ வந்திருக்கீங்களா? ஹரிஸ்ரீ அது ஜரீன் போட்டிருக்கா தெரியாம. அப்படியா? ஓகே, ஹரி தான் ஜரீன் வந்திருக்கா. ஓகே, நல்லது. ஹரிஸ்ரீ. ஓகே. ஹரி கண்ணா, மித்ரா கண்ணா, வர்ஷா கண்ணா, கௌஷிக். நீங்க எல்லாரும் லிரிக்ஸ் கையில வச்சிருக்கீங்களா? உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? எப்படி? அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு குழந்தைங்க எல்லார்கிட்டையும் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே கண்டிப்பா குளிச்சுட்டு தான் யோகா கிளாஸ்க்கு வந்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணி உங்க சாமி ரூமுக்கு போயிட்டு விளக்கு ஏத்தி வச்சுட்டு, சாமி முன்னாடி சாமி படத்துக்கு விளக்கு பூ வச்சு, விளக்குக்கு வரைக்கும் ஒரு பூவை வச்சு அந்த விளக்கு ஏத்திட்டு வந்து உக்காந்தீங்கன்னா நம்ம இந்த பாராயணத்தை ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து இன்னும் பிரசாதம் பண்ணலாம், எப்படி அதை பண்ணலாங்கிறதையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்றோம். அதுக்கப்புறமா அந்த பாராயணம் முடிச்சுட்டு போயிட்டு நீங்களே உங்க கையால, குழந்தைங்களே உங்க கையால அந்த பானகம் தான் நீ தயார் பண்ண போறோம். அந்த பானகத்தை எப்படி பண்றது அப்படிங்கிறத நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே போய் உங்க கையால அந்த பானகத்தை தயார் பண்ணி சாமி முன்னாடி வச்சுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்மளும் உண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது? ஒரு ஐடியா இருக்கா? இப்ப முதல்ல நீங்க போயிட்டு எல்லாரும் சாமி கிட்ட ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வர போறீங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ண போறோம். பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரசாதம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போயிட்டு உங்க கையாலே தயார் பண்ணிட்டு சாமிக்கு தீபாரதனை பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் அதை சாப்பிட போறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லார்கிட்டயும் லிரிக்ஸ் இருக்கா? நான் வந்து லிரிக்ஸை வந்து ஷேர் பண்ண சொல்றேன். ஜென்ரலாக பொதுவான இங்கிலீஷ் லிரிக்ஸாக வந்து நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஸ்க்ரீனில். தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? குரூப்பில் லிரிக்ஸ் இருக்குது. தீதி குரூப்பில் லிரிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அது ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ராமராஷ்டிரா ஸ்தோத்திரத்தை பற்றி ஒரு நிமிஷம் நான் எடுத்து பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராம ரக்ஷா ஸ்தோத்திரம். ரக்ஷா அப்படின்னாலே பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம கந்த சஷ்டி கவசம் அப்படின்றத தமிழ்ல வந்து முருகருக்கு ஏற்றி பாடியிருக்கோமோ, கவசம் அப்படின்னாலே நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயம் தானே. அதே மாதிரிதான் இந்த ரக்ஷா ஸ்தோத்திரம், ராமருடைய ரக்ஷா ஸ்தோத்திரம் கூட இது நம்மள ரக்ஷையா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை ஏன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுலயே இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, இதை அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ரக்ஷையா ஒரு கவசமா நிற்கும் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்தது. எதுல இருந்து அவங்களை ரட்சிக்கும், எதுக்கு அவங்களுக்கு கவசமாக பாதுகாக்கும் அப்படின்னா, குழந்தைங்க வளர வர பருவநிலைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டீவியேஷன்ஸ், தடுமாற்றங்கள் எல்லாமே ஏற்படுறது சகஜம். ஏன் குழந்தைய நான் சரியா வளர்த்தேன், அப்படிலாம் நடக்க முடியாது அப்படிலாம் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே அதெல்லாம் வரக்கூடியது ரொம்ப 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 இயல்பான ஒரு விஷயம். அதுக்கு முன்னேற்பாடா நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ பெரியவங்களாகிய நம்ம முன்னேற்பாடா நம்ம குழந்தைகளுக்கு என்ன கவசம் கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம கடமையா நம்ம பவச்சு. எப்படி வந்து குழந்தைய ஸ்கூல் சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். இந்த ரக்ஷா ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்து, ஏன்னா ராமநாமத்தை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு அந்த மன சஞ்சலங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். இல்லை வந்தாலும் அவங்கள பாதிக்காம அவங்களை வெளில கூட்டிட்டு வந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் பெரியவங்க அப்ப வந்து இதை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னது. இதோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
புத கௌஷிகர் அப்படிதான் அது கொடுத்ததுதான். அவர் தான் இதை கொடுத்தாரு. அவருடைய ஞான திருஷ்டியில அவருக்கு கிடைச்ச அந்த மந்திரத்தை அவர் நமக்கு கொடுத்தாரு. அதை தான் நம்ம இப்ப பாராயணம் பண்ண போறோம். இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம தலையில இருந்து ஒரு பகுதி எப்படி கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது நம்மளோட ஒரு உறுப்புகளா சொல்லி சொல்லுவோமோ அதே மாதிரியே இதுலயும் சொல்லுவோம். என்ன இது சமஸ்கிருதத்துல இருக்கும். குருஜி நமக்கு அடிக்கடிக்கு சொல்ற விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஏஜியூபியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நமக்கு தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டுமே நம்ம ரெண்டு கண்கள் தான் அப்படிங்கிறத சொல்வாரு. அந்த வகையில தமிழ்ல கந்த சஷ்டி கவசமும் சமஸ்கிருதத்துல ராமரக்ஷா ஸ்தோத்திரமுமே நம்ம இங்க பாராயணம் பண்றது உண்டு. அதை ரெண்டுமே குழந்தைங்களுக்கு நம்ம வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில சமஸ்கிருதத்துலயுமே இந்த மாதிரி ஒரு உறுப்புக்குமே சொல்லி நம்ம பாதுகாப்பா ராமர் கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்துல இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல வர ஒரு கேரக்டர்ஸ் பேரும் அதுல இருக்கும். அந்த கேரக்டர்ஸோட ராமருக்கு என்ன உறவு அப்படிங்கறது இருக்கும். அந்த கேரக்டருக்கு ராமன் என்ன உறவு அப்படிங்கறத இதுல இருக்கும். சுருக்கமா ஒரு சின்ன ராமாயணத்தையே பார்த்தா மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த நல்ல நாள்ல நம்ம ராமரை பத்தி சிந்திக்கிறது இல்லாம சுருக்கமா நம்ம 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 போயிட்டு அவரை நமக்கு ரட்சையை கேட்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராமாயணத்தையே சிந்திக்கிற ஒரு வாய்ப்பாவும் இந்த நாளை நம்ம அமைச்சிக்கலாம் அப்படிங்கறது உங்க எல்லார்கிட்டயும் நாங்க கேட்டுக்கிற வேண்டுகோள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏதாவது இதுல யாருக்காவது கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ இருக்கா? யாராவது சொல்லணுமா, கேட்கணுமா? இல்ல. சோ புரிஞ்சுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாராயணத்துக்குள்ள போய்க்கலாம். போறதுக்கு முன்னாடி யாரை எப்படி பாட போறோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம். இப்பதான் பார்க்க போறோம். மன்னிக்கணும் அதுக்கு திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால. யார் பாட போறீங்க அப்படிங்கறது எனக்கு சொல்லிட்டீங்கன்னா சுஜா மேம் நம்பர் போட்டுருவாங்க. அப்ப அந்த நம்பர் பிரகாரம் நம்ம வந்து ஆளுக்கு எத்தனை ஸ்லோகாஸ் பாடணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாராயணத்தை ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? யார் பாட போறீங்க கண்ணா? ஒரு தடவை சொல்லிங்க பார்க்கலாம். அவங்க பேரை சுஜா மேம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா சுஜா மேம் உங்களுக்கு நம்பர் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹரிஸ்ரீ சுஜா கொஞ்சம் நோட் பண்ணிட்டு நம்பர் மட்டும் போட்டுருங்கடா. ஓகே ஓகே. ஹரி, அப்புறம் வேற யாருமா? வர்ஷா, தீபா ஷேரிங் தெரியுதா? பாட்டா படிக்க தெரியாது மேம். என்ன கண்ணா? பார்த்து படி லிரிக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து படிக்க வருமா? நேத்து கேட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலா என்னன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன கண்ணா? மேம் பாட்டா படிக்க வராது மேம். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க கண்ணா. அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு அவரை சிந்திக்க போறோம். நம்ம வாயால அவரை சொல்ல போறோம். அது உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க பண்ணுங்க. அதுல எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? அதுல சின்ன சின்ன பிழை இருந்தாலும் கடவுள் நம்மள மன்னிச்சு அருள்வாங்க கண்ணா. நம்ம எல்லாருமே உங்களுக்கு குழந்தைதான். நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மள அறியாம பண்ற பிழைகள்லாம் கூட கடவுள் வந்து ஏத்துப்பான். அதுல எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் நம்ம கத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அதை பத்தி யாரும் கவலையோ பயமோ பட வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நல்லது. சரி, ஓகே. நீங்க முன் வர்றதே சந்தோஷம். சொல்லுங்க தீதி. சொல்லுங்க தீதி. ஷேர் நீங்க பிரசாதம் நீங்க அவனை செய்ய சொன்னீங்களா? நான் செஞ்சு வச்சிருந்தேன். நானு ஒரு நிமிஷம். பானக நான் செஞ்சுட்டேன். என்கிட்ட சண்டை போறேன். நான் செஞ்சுட்டு வைக்கலாம் இல்ல அவன். பெரியமா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? இல்லப்பா, என்கிட்ட சொல்றீங்களா? சொல்லுங்க பெரியமா, என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. அவனுக்காக நான் பானகம் செஞ்சுட்டு நீங்க ஏன் செஞ்சீங்க, என்னதான் செய்ய சொன்னீங்கன்னு சண்டை போடுறான். நான் செஞ்சுட்டு அவன் வைக்கலாம்ல. அப்படி இல்ல. அது அவரும் செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருக்கே, நீங்க பாராட்டலாம். அவர் அப்படி கேட்டார் அப்படின்னா சரிப்பா நீயும் பண்ணி வை, இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். நீ செஞ்ச மாதிரி ஆயிடும். என்ன 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 சொல்றீங்க? கொஞ்சம் போய் கொஞ்சம் சரி, ஓகே, இப்ப பண்ணலாம். அதுல என்ன கௌஷிக், மறுபடியும் நம்ம ஒண்ணு தயார் பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப அம்மம்மா தயார் பண்ணதை நீங்க குடிங்க, நீங்க தயார் பண்ணதை அம்மம்மாக்கு கொடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லது, பாத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன கண்ணா? மித்ரா சொல்றேன் மேம். நல்லது கண்ணா, நல்லது. ஸ்டார்டிங் ஓகே. வர்ஷா, ஹரி, மித்ரா, பூர்பி, அப்புறம் 4 பேர். கௌஷிக் கேட்டீங்களா? நேத்து பிராக்டிஸ்ல இருக்கீங்களா? பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? இல்ல எப்படி கேட்டுக்கிறீங்களா? சரி, ஓகே. இவங்க வரைக்கும் போடுங்க சுஜா. என் பேரையும் சேர்த்து போட்டுக்கோங்க சுஜா. ஓகேமா. உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுத்துறேன் தீபா. நல்லது கண்ணா. மேம் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். இது என்னது மேம் நீங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறது?
இது ராமரக்ஷா ஸ்தோத்திரம் ஷாம்லா கண்ணா. நீங்க வந்து போன தடவை வந்து ராமாயணம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ராமரக்ஷா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு சொல்லி கொடுத்திருந்தோம். அதை தான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கோம். இது இப்ப நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப இதுல தெரியாதவங்க எல்லாருமே கூட கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். நான் அதுக்கப்புறமா யூடியூப்ல இருந்து லிங்க்ஸ்லாம் கூட ஷேர் பண்றேன். கேட்டு நீங்க எல்லாரும் கத்துக்கலாம் இதை. இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்னு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. கேட்டு நம்ம இன்னைக்கு பயனடைவோம். அதுக்கப்புறம் கத்துக்கிட்டும் பயனடைவோம். ஓகேங்களா? சரி, நல்லது. இந்த நல்ல நான் எல்லார்கிட்டயும் இன்னொன்னும் கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருமே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி பழகணும் அப்படின்ற அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்பெல்லாம் சும்மா இருக்கிறது தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. சும்மா இருக்கிற நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த போன், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்குது பிரச்சனை அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே முன் சிந்தனையாவே அப்பெல்லாம் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நோட்டை கொடுத்து ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறது சிறு வயசுல இருந்தே பழக்கமா ஏற்படுத்தி இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே. ஸோ நம்மளும் அந்த பழக்கத்தை எடுத்து ஒரு நாளும் தவறாம நாயன்மார்கள் ஏன் நாயன்மார்கள் ஆனாங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு நாள் கூட விடாம பண்ணதுனாலதான் அவங்க எல்லாம் நாயன்மார்கள் ஆனாங்க. அது என்ன விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ஒரு நாள் கூட எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒரு நாளும் நான் தவறாம பண்ணுவேன் அப்படிங்கிற சிவன் சோதிக்கும் போதும் அதுதான் சோதிப்பார், நீ இதை தவறாம பண்றியா அப்படின்னு. அதை நான் அப்பயும் தவறாம பண்ணுவேன் அப்படிங்கறத செஞ்சு காட்டும் போது அவங்கள நாயன்மார்கள் ஆனாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஸ்ரீராம ஜெயத்தை இன்னைக்கு வந்து ஒரு சங்கல்பமா எடுத்துக்கலாம். நான் இன்னில இருந்து ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நாளும் தவறாம என்னால முடியற அளவுக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ கூட அது என்னவோ என்னால முடியற அளவுக்கு ஸ்ரீராம ஜெயத்தை நான் சிந்திப்பேன், அவர் நாமத்தை நான் சொல்லுவேன், நான் எழுதுவேன். என் கைப்பட லிக்கித ஜபம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நோட்டை பிரத்யேகமா வச்சுக்கோங்க. அது சாமி அறையிலேயே வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்து கொடுக்கும். நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். சோ இது எல்லாருமே ஒரு சங்கல்பமா எடுத்துக்கலாமா? சொல்லலாமா எல்லாரும்? ஒரு தடவை வாயை திறந்து, இல்ல மனசார எடுத்துக்கிறீங்க? உங்க விருப்பம். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற நாமத்தை நான் வந்து இன்னையிலிருந்து ஒரு நாளும் தவறாம பண்றதுக்கு முன் வரேன். இதுக்கு கடவுளே நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு திரும்ப அவர்கிட்டதான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவன் அருள் இல்லாம எதுவும் சாத்தியம் கிடையாது. கடவுளே நீதான் இதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்டயே கேட்டு நீதான் எழுத வைக்கணும், அந்த பொறுப்பும் உனதுதான். ஏன்னா என்னால ஆகுறது ஒண்ணும் கிடையாது, என்னால நடக்க போறது ஒண்ணும் கிடையாது. அதை நீயே எனக்கு நடத்தி கொடு, என்ன நீயே எழுதவை அப்படிங்கிற பொறுப்பையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் இது சம்மதமா? நல்லது, நல்லது. சரி, நம்பர் போட்டுட்டீங்களா? ஆரம்பிச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்ப லாஸ்ட் 38 வரைக்கும் தானே போட்டுட்டு எண்டிங் நேம் லாஸ்ட் ஒன்னு பிரேயர் முடிச்ச மாதிரி ஓகே கண்ணா பாத்துக்கலாம், போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸ்ரீராம சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓகே. ஸ்ரீராம். நான் இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீராம ராம ராமேதி இருக்கும், அதை தானே சொல்றீங்க சுஜா? ஆமாண்டி. ஓகே, நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கும். இது வந்து பலன்கள்ல கொடுத்திருப்பாங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னா சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னதா இருக்கும். ஏன்னா பார்வதி கேட்பாங்க, விஷ்ணு சஹஸ்ர நாமம் அப்படின்னா விஷ்ணுக்கு 1000 பேர்கள் இருக்கு, இந்த 1000 பேர்கள் சொன்னா நல்லதுன்னு சொல்லி கலியுகம் வர்றதுக்கு முன்னாடி பீஷ்ம பிதாமகர் வந்து கொடுத்திருப்பாரு. கலியுகம் ஆரம்பிக்க போது கலியுகத்துல என்ன எல்லாருக்கும் வந்து நீங்க நல்லது சொல்ல வரீங்க அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் போது அப்போ இந்த பாடல்கள் வரும். இதை பாராயணம் பண்ணாலே கலியுகத்துல இருந்து நீங்க வந்து உங்களை பாதுகாத்து வெளியில வந்துக்கலாம் அப்படின்ற போது சொல்லும் போது அவ்வளோத்தையும் எப்படி பாராயணம் பண்ண முடியும்? பார்வதி தாய் உள்ளம் இல்லையா, கருணையில கேட்பாங்க, இவ்வளோத்தையும் நான் எப்படி பண்ண முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவசரத்துல எனக்கும் இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ராமநாமத்தை 3 தடவை சொன்னா போதும், அதுவே விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் 1000 நாமத்தையும் சொன்னதுக்கு சமமாகும் அப்படின்னு சிவன் வந்து சொல்லியிருப்பாரு. ராமநாமத்தை 3 தடவை சொன்னா விஷ்ணுவோட 1000 நாமம் சொன்னதுக்கு சமமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் வரா மாதிரி இருக்கு. எப்படா என்னடா அப்படின்னு கேட்டா ராமநாமத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த நாமத்தை நீங்க சொல்லணும்னாலும் ஓம் அப்படிங்கிற பிரணவம் சேர்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை சேர்க்கும் போதுதான் அதுக்கு ஒரு மெருகேறும். ஆனா ராமநாமத்தை மாத்திரம் அது இல்லாமே சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாமமே ஒரு மெருகேறின ஒரு நாமம் தான். அவ்வளவு ஒரு மகத்துவமான நாமமானது ராமநாமம். சோ அதனால அது ஸ்ரீ அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறோம், ஒரு மரியாதைக்காக ஸ்ரீராமா அப்படின்னு போட்டுக்கிறோமே தவிர ஓம் அப்படிங்கறத சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா அந்த நாமமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரணவ மந்திரத்தோடைய ஒளிய உள்ள அடக்கி இருக்கும். ஆம் ராம் ஆம் ஆம் அப்படிங்கிற மாதிரியான சப்தத்தை தான் உள்ள அடக்க, பிரணவ மந்திரத்தையே உள்ள அடக்கணும் ஒரு நாமமா இந்த ராமநாமம் இருக்கிறதுனாலையும், பிளஸ் இந்த ராமநாமத்தை நீங்க சான்ஸ்கிரிட்ல தான் எழுதி பாத்தீங்கன்னா ரா அப்படிங்கிறதுக்கு எழுத்துக்கு 2 அப்படிங்கிறதும் மாங்கிற எழுத்துக்கு
5 அப்படிங்கிற நம்பர் வந்து இது கட்டையாப்பி சங்கையாதி அப்படிங்கிற முறையில நம்பரை போட்டு பார்ப்பாங்க. அப்பெல்லாம் இதை கட்டையாப்பி சங்கையாதியை வச்சு நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய சயின்ஸை பக்தி மூலமா கொடுத்துருக்காங்க. சயின்ஸை ஒரு பையோட வேல்யூ, மேக்ஸ்ல ஒரு பையோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல போனீங்கன்னா மனப்பாடம் பண்ணு, இதெல்லாம் கொடுத்தாச்சு, இதை மெமரைஸ் பண்ணு, நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி தான் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம ஞானிகள் எல்லாம், குருமார்கள் எல்லாம் வந்து ரொம்ப கருணை உள்ளம் படைச்சு இந்த மேக்ஸ் விஷயங்கள், இந்த சயின்ஸ் விஷயங்கள் எல்லாமே பாடலா மாத்தி பக்தியும் சேர்த்து கலந்து அதை நம்மளே அறியாம மனப்பாடம் பண்ண வச்சு அது மூலமா நம்மளுக்கு மேக்ஸ் வேல்யூ, சயின்ஸ் வேல்யூ எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண வச்சாங்க. இதெல்லாம் நம்மளோட மகத்துவம். அதையெல்லாம் தொலைஞ்சிட்டு நம்ம கிட்ட தான் வந்ததுன்றதையும் மறந்துட்டு இன்னைக்கு இந்த வெறுமே இந்த மெமரைசிங் கான்செப்ட், இந்த என்ன படிக்கிறோன்னே தெரியாம படிச்சுட்டு இருக்க கல்வியில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தெளிஞ்சு நம்ம இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனையும் முன்னாடி வச்சு கடவுள்கிட்ட நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் தீபா, ஸ்ரீராம் நவமி பத்தி நம்ம ஏற்கனவே வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு சுக்லபக்ஷம் இந்த மந்த்ல வர்றது, அதை பத்தி சொல்லிட்டு தீபா, அவரோட பர்த் சொல்லிடுங்க சுஜா. கேக்குது, உங்க வாய்ஸ் கேக்குது, அது அப்படியே சொல்லுங்க. இப்ப சொன்னது அப்படியே சொல்லிடுங்க சுஜா. அனைவருக்கும் ஆத்மாவனுக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அறிவும் பாரதத்துல திதி பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், வளர்பிறை, தேய்பிறை. வளர்பிறைனா சுக்லபக்ஷம், தேய்பிறைனா கிருஷ்ணபக்ஷம். இந்த வளர்பிறை பௌர்ணமி நோக்கி போறது வளர்பிறை, அமாவாசை நோக்கி போறது கிருஷ்ணபக்ஷம் இல்ல தேய்பிறை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வருடம் இதாச்சும் சித்திரை மாசம் சொல்லுவாங்க. ஆனா இது திதி பேரன்னு பங்குனிலையும் வரும், பங்குனி இல்ல சித்திரை மாசத்துலயும் வரும். உங்களுக்கு எல்லாம் தமிழ் மாசமும் தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து பங்குனி இல்ல சித்திரை மாசத்துல வளர்பிறையில சுக்லபக்ஷத்துல நவமி திதியில வரதான் ஸ்ரீராம நவமி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனிதர்கள் எல்லாமே நட்சத்திர பிரகாரம் தான் கொண்டாடுவோம். ஆனா கடவுள் வந்து முக்கியமா 2 ஹீரோ. உங்களுக்கு தெரியுமா யார் 2 ஹீரோ? நம்மளோட விஷ்ணு புராணத்து பிரகாரம் யார் 2 ஹீரோ தெரியுமா? ஒண்ணு ராமர். இல்ல அது ஓகேமா, நான் வந்து ராமாவதாரத்தை ராமர் கிருஷ்ணர். ஓகேவா? ஸோ அந்த ராமருக்கு வந்து நம்ம சொன்னது ராமாயணம், கிரேட் எபிக். இன்னொன்று கிருஷ்ணருக்கு வந்து மகாபாரதம். தெரியும்ல எல்லாருக்கும்? ஓகேவா? இங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திதி பிரகாரம் கோகுல அஷ்டமி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆவணி மாசத்தோட கோகுல அஷ்டமி. இதுல ராமருக்கு வந்து சித்திரை மாசத்துல வந்து பங்குனி மாசமா இல்ல சித்திரை மாசத்துல சுக்ல பட்சத்துல வர ராமநவமி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? நவமின்றது 9வது திதி. ஓகேவா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமரோட நமக்கு டபுள் தமாக்கா மாதிரி ஒரு அருள் கிடைக்கும். யாரோட அருள் கிடைக்கும்? இன்னொருத்தரோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். யாருன்னு தெரியுமா? இல்ல ஒரு பேரை சொல்லவே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. விஷ்ணு பகவானோட அவதாரம் தாண்டா 7வது அவதாரம் தான் ராமர். ஓகேவா? அவர் பேரை சொல்ல உடனே அவர் ஹாப்பி ஆயிடுவாரு. அவரோட வெரி குட், சூப்பர். சோ நம்மளுக்கு நார்மலாவே அவருக்கு வந்து இவரோட பேரை உச்சரிச்சாவே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு ராமரோட பர்த்டேக்கு ஸ்ரீ ராமநவமி இன்னைக்கு நீங்க ராமரக்ஷ சொல்லும் போது அந்த ராமா ராமா ராமான்னு சொல்லும் போது அவரோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ இதெல்லாம் நீங்க எவ்வளவு வந்து நீங்க எல்லாம் வந்து பிளஸ்டான செயலுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாரும் இனிதே ராமரக்ஷ ஸ்தோத்திர பாராயணத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் ஆத்மானுக்கும் ஜெய் ஸ்ரீராம். ஸ்டார்ட் பண்ணலாம். தீபா ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்கிரீன்ல இருக்கிற ஷேர் பண்ணாத கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஒண்ணும் ஜூம் பண்ணலாமா? அனுமா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். ஜூம் பண்ணிருக்கேன், இப்ப தெரியுதா? நீங்க குரூப்ல வேணா கையில லிங்க்ஸ் வச்சுக்கோங்க. குரூப்ல போய் நீங்களே வந்து ஓபன் பண்ணி பாருங்க. குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல சன்ஸ்கிரிட்லயும் ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க குரூப்ல கூட வந்து பார்த்து நல்லா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? சரி. ஓகே. மீதி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க கைண்ட்லி. ஓகே. தீபா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லிரிக்ஸ் ஷேர் பண்ணிடுறீங்களா? நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ தீபா. அனைவருக்கும் ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம பாராயணத்தை. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. அஸ்ய ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய புத கௌஷிக ரிஷிः ஸ்ரீ சீதாராமச்சந்திரோ தேவதா அனுஷ்டுப் சந்தः
सीता शक्तिः श्रीमत् हनुमान् कीलकम् श्रीरामचन्द्र प्रीत्यर्थे रामरक्षा स्तोत्र जपे विनियोगः। अथ ध्यानम् ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासोवसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं वामाङ्कारूढ सीता मुखकमलमिलल्लोचनं नीरदाभं नानालङ्कार युक्तं नाना अलङ्कार दीप्तं दधतमरुजटा मण्डनं रामचन्द्रम् इति ध्यानम्। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं ध्यात्वा नीलोत्पलश्यामं रामं राजीवलोचनं जानकी लक्ष्मणोपेतं जटामुकुटमण्डितं नक्तं चरान्तकं फलीलया जगत्त्रातु आविर्भूतम् अजं विभुं राम रक्षा प्राज्ञः पापग्नि सर्वकामदा शिरो मे राघव पातु बालं दशरथात्मजः कौसल्येयो दृशौ पातु विश्वामित्र प्रियश्रुति ग्राणं पातु मखत्राता मुखं सौमित्रिवत्सलः जिह्वां विद्यान्वितिः पातु कण्ठं वरदवन्दितः स्कन्धौ दिव्यायुधः पातु भुजौ भग्नेशकार्मुकः करौ सीतापतिः पातु हृदयं जामदग्न्यजित् मध्यं पातु करध्वंसी नाभिः जाम्बवदाश्रयः सुग्रीवेशः कटिः पातु शक्तिनि हनुमत्प्रभुः ऊरूरकूत्तमः पातु रक्षः कुलविनाशकृत् जाह्नवी सेतुकृत् पातु जङ्के दशमुखान्तकः पादौ भीष्मणाश्रयितः पातु रामोऽखिलं वपुः एतां रामबलोपेतां रक्षाम्य सुकृती पटे सचिरायुः श्रीपुत्री विजयी विनयी भवेत् पाताल भूतल व्योमचारिणः चक्रचारिणः। हरि Yes, ma'am. पाताल भूतल व्योमचारिणः चक्मचारिणः न दृष्टुमधिशक्तास्ते रक्षितं रामनामभिः रामेति रामभद्रेति रामचन्द्रेति वा स्मरन् नरो न लिप्यते पापैर्मुक्तिं च विन्दति जगद्रहितेन मन्त्रेण रामनाम्ना विरक्षितं यः कण्ठे धारयेतस्य परस्तात् सर्वसिद्धयः वज्रपञ्जननावेदं यो रामकवचं स्मरेत् अव्याहदज्ञः सर्वत्र लभते जयमङ्गलम् आदिष्टवान् यथा स्वप्ने राम रक्षामि मां हरः तथा लिखितवान् प्रातः
प्रबुद्धो बुधकौशिकः आरामः कल्पवृक्षाणां विरामः सकलापदाम् अभिरामः त्रिलोकानां रामः श्रीमान् सनः प्रभुः तरुणौ रूपसम्पन्नौ सुकुमारौ महाबलौ पुण्डरीकविशालाक्षौ श्रीरकृष्णां दिनाम्बरौ फलमूलाशिनौ दान्तौ तापसौ ब्रह्मचारिणौ पुत्रौ दशरथस्यैतौ भ्रातरौ रामलक्ष्मणौ शरण्यौ सर्वसत्त्वानां श्रेष्ठौ सर्वधनुष्मताम् रक्षः कुलनिहन्तारौ त्रायेताप्नो रघुतमौ आर्तसज्जधनुषा विशुस्तिषा रक्षया सुगनिसङ्गसङ्गिनौ राम रक्षणाय मम रामलक्ष्मणा वग्रतः पथि सदैव गच्छताम् सन्नद्ध कवसिकट्टी साबबाणद्रोयुवा सच्चन् मनोरक्षन् रामपादुष्ट लक्ष्मणा रामो दशरथी शूत्रो लक्ष्मणानुसरोपसि काकुस्त्य पुरुषः पूर्णः कौसल्येयो रघुत्तम वेदांत वेद्यो यज्ञः पुराण पुरुषोत्तम जानकी वल्लभ श्रीमान् प्रमेय पार्क्रम इत्येतानि जपन् नित्यं मक्पत् यशरथ यान्विद अश्वमेधादिकं पुण्यं सप्रानोदि नश्यं रामं दुर्वला यस्यामं पक्षं पीत्वालस्यं सन्वदि नातिरवैत्यरत्निः श्यामलारिणौ नार्य रामं लक्ष्मणपूर्वजं रघुवरं सीतापतिं सुन्दरं काकुत्स्थं करुणार्णवं पुननिति विप्रियं धार्मिकं राजेन्द्रं सस्यसन्दं दशरथानं यश्यामलं यान्दमूर्तिं वन्दे लोकाभिरामं रघुकुलतिलकं राघव रावणारिं रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पते नमः श्रीराम राम रघुनंदन राम राम श्रीराम राम पराताग्रज राम राम श्रीराम राम रणकाश्य राम राम श्रीराम राम शरणं पव राम राम श्रीरामचंद्र शरणौ मनस्य शरामि श्रीरामचंद्र शरणौ वत्सल्य कृणामि श्रीरामचंद्र शरणौ
सरसाल नवामि श्रीरामचंद्र चरणो शरणं प्रपद्ये माता रामो मत्पिता रामचंद्र स्वामी रामो मत्स्याग रामचंद्र सरस्वं मे रामचंद्रो दयालु ज्ञानं जाने नैव जाने ना जाने वर्षा दक्षिणे लक्ष्मणो यस्य वमेतो जनकत्मज पुरतो मरुतिर्यस्य तम वन्दे रघुनन्दनं लोकभिरामं रणरङ्गधीरं रजीवनेत्रं रघुवंशनतं कारुण्यरूपं करुणाकरन्तं श्रीरामचन्द्रं शरणं प्रपद्ये मनोजवं मरुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमत्तं वरिष्ठं वतमजं वनर्ययूतमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपदे कूजन्तं राम रामते मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशकं वन्दे वाल्मीकिकोकिलम् अपदम् अपहरतरं ततरं सर्वसम्पदं लोकभिरामं श्रीमं भूयो भूयो नमाम्यहम् भर्जनं भवेबीजनम् अर्जनं सुखसम्पदं तर्जनं यमदूतनं राम रामते गर्जनम् रामो राजनिः सदा विजयते राम रामेशं भजे रामेण बिहत निश्चरचामु रामये तस्मै नमः रामनस्ति पारायणं परतरं रामस्य दशोऽम्यहं रामे चित्तालयः सदा भवेतु मे भो राम ममुदरा राम रामेति रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने वर्षा 3 times சொல்லுடா 3 times சொல்லு ராமராமிக்கு மட்டும் ஸ்ரீ சொல்லி 3 times श्री राम रामेति रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने இன்னொரு தடவை श्री राम रामेति रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने इति श्री बुद्ध कौशिक ऋषि विरचितम ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்போ நம்ம வந்து க்ஷமா பிரார்த்தனை சொல்லிக்கலாம். நம்ம க்ஷமா பிரார்த்தனை அப்படின்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி. அது ராமர்கிட்டையும் இந்த பாராயணம் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் நம்ம அறியாம பண்றது உண்டு. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். யதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் ராமா. நமோஸ்துதே नारायण नमोस्तुते विसर्गबिंदु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरा. அந்யதா இது வந்து சரண்டர் ஸ்லோகம். நம்மளை சமர்ப்பிக்கிறதுக்காக நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் நம்மளை சமர்ப்பணம் பண்ணாதான் அது நம்ம வந்து அவரை நம்மளை வச்சு அது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். பகவத்கீதையிலையும் அர்ஜுனன் அவ்வளோ பெரிய விஷயம் செய்யறதுக்கு தன்னை சமர்ப்பிச்சதுனால தான் நடந்துச்சு. ஸோ சமர்ப்பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் கடவுளே வந்து நமக்கு நல்லது செய்யறதுக்கு கூட அவருக்குமே தோதுப்படும். ஸோ அந்த சமர்ப்பணத்தை இப்போ பண்ணிக்கலாம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஸ்ரீ பரமேஸ்வரா. இப்ப காயேன சர்வம் காயேன வாச்சா
வரேன். இது காயேன வாச்சா அப்படிங்கிறதும் வந்து என்னது அப்படின்னா, நம்ம சிலபஸ்ல குருஜி அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? திருக்கரண சுத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மனசால இருங்க பூர்வி வரோம். பூர்வி ஒரு நிமிஷம் இருங்க. திருக்கரண சுத்தி இருக்கும் இல்லையா? மனம், வாக்கு, உடம்பு. அதாவது உடம்பு, வாக்கு, மனம் இது 3தால நம்ம செயல்படுற விஷயங்கள். ஸோ அதால நான் என்னென்னலாம் செயல்படுறேனோ, நான் என்னென்னலாம் செய்றேனோ, என்னோட அசைவுகள், இந்த பிரகிருதியோட அ விஷயத்துல ஆட்பட்டு நான் என்னெல்லாம் செயல்படுறேனோ, தெரிஞ்சு செய்றேனோ, எல்லாமே வந்து உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே சமர்ப்பண ஸ்லோகம் தான். நான் அதையுமே இப்ப நம்ம சொல்லிடலாம். அதாவது எதுவுமே என்னால ஆனது கிடையாது. எந்த செயலுமே எனது கிடையாது. எல்லாம் உன்னால நடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த ஸ்லோகாவ சொல்லலாம். இது சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. நான் இதையுமே குரூப்ல அப்புறமா ஷேர் பண்றேன். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. இதுல முழு கர்மயோகமே அடங்கியிருக்க மாதிரி இருக்கும். எல்லா செயல்களுமே அவனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ பிரம்மார்ப்பணமஸ்து. ஓகே, நல்லது. இது எல்லாரும் சேர்ந்து சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. குழந்தைங்க லாஸ்ட் மினிட்ல தான் இன்டிமேட் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல இன்டிமேட் பண்ணாலும் உடனே எங்க கூட கோஆப்ரேட் பண்ணி இதை அழகா சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு குழந்தைங்களுக்கும் மிக்க நன்றி. குழந்தைங்களா இதை தினமே கேளுங்க. ஹனுமன் சாலிசாவும் ராமரக்ஷா சூத்திரமும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. இது ரெண்டுத்தையுமே விடாம பிடிச்சிக்கோங்க. தினம் ஒரு முறையாவது இதை கேட்கறதுக்கு பழக்கம் வச்சுக்கோங்க. காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியாவது கேட்டுருங்க. இல்ல ஸ்கூல்ல இருந்து வந்த உடமாவது ஒரு தடவையாவது நீங்க போட்டு விட்டுருங்க. அது பாட்டு பிளேலிஸ்ட்ல போட்டு விட்டுருங்க. அது பாட்டு பிளே ஆகிற மாதிரி போட்டு விட்டு நீங்க பாட்டு கேளுங்க. பாராயணம் பண்றதை விட கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். உங்க சார்பா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கேட்டதை பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை கேட்கறதுக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுத்தையுமே ஹனுமன் சாலிசாவும் ராமரக்ஷா ஸ்தோத்திரமும் என்னைக்கும் உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா குழந்தைங்களா? ஓகேவா? ஓகே, அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த குருஜிக்கும் நன்றி. சொல்லுங்க தீதி. பிரசாதம் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் மன்னிக்கணும். ரொம்ப நன்றி ஞாபகப்படுத்தினதுக்கு. கரெக்ட். எல்லாரும் விளக்கேத்தி வச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ விளக்கேத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்களா பாராயணத்துக்கு? ஓகே, இல்லைனாலும் இப்போ போய் ஏற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போய் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பிரசாதம் எப்படி பண்ணுறான்னு சொல்கிறேன். பானகம் ராமநவமிக்கு நம்ம பண்ணக்கூடியது வந்து என்ன பிரசாதம் அப்படின்னா 2-3 பண்ணுவாங்க. பட் அதில் முக்கியமாக நம்ம பானகத்தை பார்க்கலாம். பானகம் என்னது அப்படின்னா இல்ல, பருகக்கூடிய நீர் ஆகாரம் அது. அதை வந்து வெள்ளை தண்ணி, அதாவது ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி போல எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் இப்போ ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நான் சொல்றேன். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல. ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா போய் பண்ணுங்க. இப்பவே போயிடாதீங்க, ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து தண்ணி, வெல்லம், சுக்கு பொடி இருந்தா பாருங்க, இருந்தா ரொம்ப நல்லது. சுக்கு பொடி இல்லாட்டி ஏலக்காய் பொடி இருந்தா கூட ஓகே. ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில கொஞ்சமா வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வெல்லத்தை கரைச்சி விட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்துல வந்து தூசு தும்மல் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ 1 லிட்டர் தண்ணியில வெல்லத்தை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எதிர்ப்புளிப்புக்காக 2 drops லெமன், இல்லைன்னா புளி, ஏதோ ஒன்று, புளி தண்ணியோ இல்லை லெமன் தண்ணியோ என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 சொல்லுவோம் இல்லையா? அந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா துளசி இலையை அது மேலே வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்களும் குடிக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல்ல இந்த சம்மர் சீசன்ல உஷ்ணம் இருக்கும் இல்லையா? இந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவும். த்ரோட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸையுமே வந்து இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நமக்கு அந்த தொண்டையில கரகரப்பெல்லாம் வருது இல்லையா? அப்போ சம்மர் சீசன் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அந்த சுக்கு சொன்னோம் இல்லையா? அந்த சுக்கு வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் கசகசா, அது பேர் என்ன, ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா அந்த பொடியுமே அதில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கு அதுதான் இதில் பிரதானம். இருந்தால் ஆட் பண்ணுங்க. ஐயோ என்கிட்ட இப்போ இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் இப்போதைக்கு ஏலக்காய் பொடியாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மிளகு இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப குட்டி பிஞ்ச் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு பொடி சொல்லியிருக்கேன், ஏலக்காய் பொடி சொல்லியிருக்கேன், மிளகு பொடி ஆப்ஷனல் தான், ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா?
பிரதானம் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? வெள்ளை தண்ணி கரைச்சல்ல சுக்கு பொடி ஏலக்காய் பொடி பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி கலந்து அது மேல துளசி வச்சு நிவேத்தியம் பண்ண போறோம். பண்ணிடுவீங்களா? ஈஸியா? இது உங்க த்ரோட்டுக்கும் நல்லது, உங்க பாடிக்கும் நல்லது. நமக்கு பிரசாதம் எல்லாமே எது கடவுளுக்காக உருவாக்குனாங்களோ இல்லையோ, நம்ம உடம்ப பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லா பிரசாதத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பிரசாதத்துக்கு பின்னாடி இதுதான் அர்த்தம். ஓகேவா? பண்ணிக்கலாமா? இதை எல்லாரும் குடிங்க. ரொம்ப நல்லாவே டேஸ்டாவே இருக்கும். குடிங்க. லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். லெமனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, குடிங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி. நான் முடிஞ்ச அதோட இன்கிரீடியன்ஸ் பிக்சர்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் குரூப்லயுமே போடுறேன். மிக்க நன்றி. தீதிக்கு, சுஜா மேம்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, குருஜிக்கு எல்லாருக்குமே இது வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் பிரகிருதிக்கும் எல்லாத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. யாராவது சொல்லணுமா? குருஜி, சுஜா மேம், தீதி சொல்லணும்னா பாத்துக்கோ. அனைவருக்கும் நன்றி குருஜி. தேங்க்யூ ஸோ மச் குருஜி. லாஸ்ட் மீட்ல தான் எல்லாமே தேங்க்ஸ். சொல்லணும். அனுமா தேங்க்யூ ஸோ மச் அனுமா. எல்லா குழந்தைங்களுக்கும் தீபாலட்சுமி, சுஜாதா, அனு மேடம் எல்லாருக்கும் நன்றி. அருமையா நடத்திட்டீங்க ப்ரோக்ராம். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி குருஜி. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் குருஜி. அனுமா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்ரீராம் நவமி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சொல்லுக்கண்ணா. புளிய கரைச்சிட்டு லெமன் கரைச்சி ஊத்தணுமா மேம்? இல்ல கண்ணா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் போடணும். அது கூட கொஞ்சோண்டு தான் போடணும். ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடணும். ஓகே மேம். சும்மா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக. வெறும் ஸ்வீட் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் ஆகாது உங்களுக்கு. அதுக்காக உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா ஒரு என்ன கண்ணா? லெமன் மட்டும் லைட்டா புளிஞ்சுக்கோ. லெமன் இருந்துச்சுன்னா லெமனே யூஸ் பண்ணுங்க. 1/4 டீஸ்பூன் தான் கண்ணா சேர்க்கணும், அதுக்கு மேல இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே கண்ணா. நம்ம பண்டிகைகளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அந்த சீசனல் ஒட்டியே தான் எல்லாமே சாப்பிடுவோம் நம்ம. ஸோ இந்த சம்மர் சீசனை வரவேற்காக இந்த மாதிரி ஒரு பாலகத்தை ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஓகேனா நீங்க 1/2 ஸ்பூன் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, நல்லது. ஆத்மாவனுக்கு அசத்தோமா சொல்லிடுங்க ஹரி. அசத்தோமா சத்கமே. ஓகே, நம்மளுடைய வழக்கம் போன ப்ரேயரான அசத்தோமா சத்கமையும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். அது யார் சொல்றீங்க குழந்தைங்களா? எல்லாருமே சொல்லுவீங்க. கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவீங்க. சரி, எல்லாருமே மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரும் உங்களோட பொசிஷன்ஸ் தெரியும்ல, அந்த பொசிஷன்ஸ்க்கு வந்துருங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பிச்சுக்கோங்க. அத மட்டும் யாராவது ஒருத்தரா சொல்லுங்க, இல்ல எல்லாருமே கூட சொல்லலாம். சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர் மாத்திரம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. மீதி பேரெல்லாம் மைக் ஆஃப்ல சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்கப்பா? சொல்லுங்க. சங்கல்பம் என் தாய் தந்தை மற்றும் ஆசிரியர் சொல் பேச்சை கேட்டு நடப்பேன். எந்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டேன். எல்லா ஏகதித்திலும் அன்பா இருப்பேன். தேவையில்லாமல் அலைபேசியை தொட மாட்டேன். இது உண்மை. இன்னும் 2 சேர்த்திருக்கோம் நம்ம. கருத்தின்னா செய்த வரைக்கும் மறுத்தின்னா செய்ய மாட்டேன். இன்னா செய்தவருக்கும் வேற ஒருத்தருக்கும் நன்மையை செய்து விடுவேன். மிக்க நன்றி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் குருஜி. ஆத்மா வணக்கம்.